தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாய் ஆக்கினார்கள். எவ்வளவு வேதனையோட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் கொடுத்த தானியம், நான் கொடுத்த திராட்சரசம், நான் கொடுத்த எண்ணெய், அத இவன் என்ன பண்றான்? நான் கொடுத்த வெள்ளி, நான் கொடுத்த பொன், நான் தான் அதை பெருக பண்ணினேன். உனக்கு கொடுத்திருக்கிற அறிவு நான் கொடுத்தது, உனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நான் கொடுத்தது, உனக்கு கொடுத்திருக்கிற படிப்பு நான் கொடுத்தது, உனக்கு கொடுத்திருக்கிற சகலமும் நான் கொடுத்தது. இத நீ என்ன பண்ணிட்ட? பாகாலுடையதாய் மாற்றினாய். இன்னைக்கு உலக மக்கள் இந்த டிக்டாக் பண்றேன் அப்படின்னா நம்ம ஆளுங்களும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தேவன் கொடுத்த ஞானம் வேறங்க, தெய்வீக ஞானம். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமானார், நீதியானார், பரிசுத்தமானார், மீட்பானார். வாலிப பிள்ளைங்க பாருங்க, இந்த நாட்கள்ல புரிஞ்சுக்கணும், இது எனக்கு தேவன் கொடுத்த ஞானம். நான் தெய்வீக ஞானத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபை, என்னுடைய அறிவையும் ஞானத்தையும் நான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் அவருடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்துவேன்.